சேர்க்கையும் அதிகமான இடங்கள் உள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை MD, MS, டிப்ளமா போன்ற PG இடங்கள் 2294 இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கென்று இதுவரை 50% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சற்றொப்ப 1207 மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் ஒரு 1087 பேர் வருடந்தோறும் பயன்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுநிலை மருத்துவ பட்ட படிப்புகளில் இந்த 1200க்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும். ஏற்கனவே 50% அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3ஆம் சுற்று நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்கள் ஏராளமான பேர் பயிலவும் தொடங்கிவிட்டார்கள். எனவே இந்த ஆணையினால், இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு இந்த தீர்ப்பு சம்பந்தமாக சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மிக விரைவில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அது UG-யாக இருந்தாலும் PG-யாக இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 15% இளங்கலை மருத்துவ இடங்களை பொறுத்தவரை 15% நேஷனல் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் தரப்பட்டு வருகிறது. PG-யில் 50% தரப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் சார்பில் திடீரென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற அந்த மருத்துவ இடங்களை நமக்கான இந்த 50% இடஒதுக்கீட்டை பறித்து 100% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்று மாற்றினார்கள். அப்போது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்காக மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் பெருமதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பறிபோன இடங்களை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக மருத்துவ சமுதாயத்திற்கு பெற்றுத் தந்தார்கள். 2020இல் வந்த அந்த ஆணைக்கு பிறகு 2022இல் அந்த அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களின் உரிமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் காப்பாற்றப்பட்டு விட்டது. எனவே அந்த நிலையில் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினால் இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அனைத்து மக்களையும் சமூக நீதி கோட்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. இது பெரிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும். எனவே மாநில அரசின் 69% இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த 50% அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும். அனைத்தையும் கடந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கூட இது ரெசிடென்ஸ் பேஸ் என்று வருகிற போது அவர்களுக்கும் இந்த இடங்கள் கொடுப்பதில் பாதிப்பு ஏற்படும்.